மக்களே வணக்கம். நான் பிரபு. இப்போ எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, காங்கை திருப்பூர்லேருந்து காங்கி போயிட்டு இருக்கனால எந்த வண்டியில் கேட்டிங்கன்னா எஸ்சிடிசியில் தான் போயிட்டு இருக்கிறனால. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஏசி வண்டி தான். கிட்டத்தட்ட இப்போ வந்த ஏசி வண்டி கிடையாது, ஃபஸ்ட்டு வந்த ஏசி வண்டிங்க. ஓகேங்களா, இப்போ வந்த ஏசி வண்டியில் காங்கி போயிட்டு இருக்கிறனால. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து திருச்சி வரை கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணுவோம். திருச்சி கண்டிப்பாக கம்பல்சரி போவோம். ஆனால் இப்போதைக்கு போகணும்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு போக கிடையாது. நான் ஒர்க்கு முடிச்சுட்டு இப்போ நான் போயிட்டு இருக்கிறனால. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து திருச்சிக்கு இந்த பஸ்ஸில் 200 ரூபாய்ங்க. கரூருக்கு, ஆனால் கரூர் 105, கரூருக்கு 105 ரூபாய்ங்க. ஓகேங்களா, காங்கேயத்துக்கு 40 ரூபாய்ங்க. இதுதான் ஸ்பேர் லிஸ்ட்டுங்க. ஃபஸ்ட்டு இன்னொரு டைம் சொல்கிறேன் நான். ஸோ திருப்பூர்லேருந்து திருச்சிக்கு 200 ரூபாய்ங்க. ஸோ திருப்பூர்லேருந்து கரூருக்கு 105 ரூபாய்ங்க. ஸோ திருப்பூர்லேருந்து காங்கேயத்துக்கு 40 ரூபாய்ங்க. இதுதான் பஸ் பேருங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி எஸ்ஐடிசி பஸ்ஸில் யாரும் ட்ராவல் பண்ணிங்கிறது கீழே எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இந்த பஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேர் திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு தான் போகுங்க. ஓகேங்களா, திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அது மூடிட்டாங்களா இருக்குங்க. அது ஒன்றுமே இல்லை. போன வாரம் தான் போயிட்டு வந்தால், போன வாரத்தில் அங்கே ஒன்றுமே இல்லை. மத்திய பேருந்து நிலையத்தில் போன வாரம் எல்லாமே சுற்றி அடிச்சு தான் வந்தாங்க. மத்திய பேருந்து நிலையத்தில் அங்கே ஒன்றுமே இல்லைங்க. ஸோ இது பஞ்சப்பூர் தான் போகும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே பஞ்சப்பூர் போதா இல்லை மத்திய பேருந்து நிலையம் போகுதாங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அது தெரிஞ்சு எனக்கு கீழே எனக்கு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ எஸ்சிடிசியில் தான் நான் போயிட்டு இருக்கிறேன். உனக்கு போய் அடுத்து என்ன கேட்டிங்கன்னா, உனக்கு ரீல்ஸு ஷார்ட்ஸு இதை ஒவ்வொன்றும் போட்டு அப்லோட் பண்ணுறேன். ஸோ பஸ் வீடியோ எடுக்கலாம் தான் நினச்சதுனால, ஏன்னா சில சமயத்துக்கு நிறைய வீடியோ எடுக்கலாம் தான் நினச்சேன். ஆனால் சில வீடியோ எடுக்கக்கூடிய எனக்கு இதாக கண்டிப்பாக எடுப்போம். ஆனால் இங்கே வேண்டாம், கேளம்பாக்கம் எடுப்போங்க. கேளம்பாக்கம் போய்க்கலாம், இல்லைன்னா தென் அதுக்கப்புறம் திண்டிவனம் வந்துடலாம். ஸோ இல்லைன்னா விழுப்புரம் இந்த மாதிரி லைன் வந்துட்டோம்னா வச்சுக்கலாம். நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், அவங்கள்ட்ட பண்ணுறதுக்கும் நம்ம கரெக்டாகவும் இருக்கும். ஸோ இங்கே ஏன் எடுக்க வேண்டாம்னு வச்சுன்னா, கோயம்புத்தூர் எடுக்கலாம். கோயம்புத்தூர் உக்கடம் போனால் சூப்பர் எடுக்கலாம். உக்கடத்தில் எடுக்கலாம், சிங்காநல்லூரில் எடுக்கலாம். ஸோ அங்கெல்லாம் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் இங்கே இருக்கிறத பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக யோசிச்சுட்டு இருந்தானுங்க. இல்லைன்னா கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்துருப்பேன். ஓகேங்களா, ஸோ இப்போது கிளம்பி நேர் இப்போது எங்கள் ஊர் தான் போகிறோம். எங்கள் ஊர் போயிட்டு அது ரீல்ஸ் போட்டு ஷார்ட்ஸ் போட்டு வீடியோ இந்த இப்போ நான் எடுக்கிற பஸ் டிக்கெட்டு 40 ரூபாய்ங்க. 40 ரூபாய்க்கு எடுத்த டிக்கெட்டுங்க கிட்டத்தட்ட ஒரு 500-1000 ரூபாயாவது போகணும். அப்போ தான் ஒரு இதுங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கோசரம் தான் வீடியோ போயிட்டு இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறானுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி மறக்காமல் யாராவது கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த எஸ்சிடிசி பஸ்ஸில் பழைய எஸ்சிடிசி பஸ்ஸில் யாராவது போயிருந்தீங்கிறது கீழே எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த புலிஸ் சாதன வசதி எப்படி இருக்குங்கிறது கீழே எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ புதுசாக ஓப்பன் பண்ண அந்த எஸ்சிடிசி பஸ்ஸில் யாராவது போயிருந்தா அதுவும் எனக்கு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ என் படிக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கிட்டத்தட்ட 2 40 நிமிஷம் ஆச்சுங்க. ஸோ மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம், சென்னையில் சந்திப்போம்.